கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்டதான 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்பது. யோவான் 19:28. இதிலே தாகமாக இருக்கிறேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5வது வார்த்தையாக கூறினார். நமக்காக எத்தனையோ கர்த்தர் நமக்காக எத்தனையோ தியாகத்தை செய்தவர். பரலோகத்தை உதறி தன்னுடைய தேவதூதரின் பணிவிடையை உதறினவர். இன்னும் நமக்காக மாட மாளிகையை தெரிந்து கொள்ளாமல் மாட்டு கொட்டகத்தை தெரிந்து கொண்டவர். இன்னும் தலை சாய்க்க இடமில்லாமல் தான் ஊழியம் செய்தார். அப்படிப்பட்டதான தேவன் நமக்காக தியாக சின்னமாய் இன்றைக்கு தாகமாக இருக்கிறேன் என்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டு சொன்னார். இதை நாம் பார்க்கும்போது கர்த்தர் தாகமாக இருக்கிறேன் என்று யாரை பார்த்து சொன்னார் என்று பார்க்கும்போது அங்கே கூடி நின்றதான கள்ளனை பார்த்தா, இல்லை ரோம சேவர்களை பார்த்தா, இல்லை தன் தாயை பார்த்தா, தன் சகோதரனை பார்த்தா, இல்லை யோவானை பார்த்தா, யாரை பார்த்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்று நமக்கு புரியவில்லை. ஆனால் யாருமே என்னை பார்த்து அல்ல என்று நாம் தலைகளை திருப்பிக் கொள்கிறோம். நிச்சயமாக நாம் இதை பார்க்கும்போது நம்மை பார்த்துதான் இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். நாம் அதை அசட்டை பண்ணினவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இதை 3 விதமாக தியானிக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது சரீர தாகம். 1 தீமோத்தேயு 3:16 யாராவது வாசிக்கலாம்? 1 தீமோத்தேயு 3:16. தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதிலே பார்க்கும்போது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது தேவன் மாம்சத்திலே இருந்தபடியால் அவருக்கு நிச்சயமாக நம்மை போன்ற சரீரத்திலே பல தாகம் உண்டாயிருக்கலாம். ஏனென்றால் பல சவுக்கடிகளும் முள்முடி அப்புறமா ஆணிகளால் கடாவப்பட்டது எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நம்மை போல மாம்சத்தில் இருந்ததனால் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. நாம் மத்தேயு 4:2 பார்க்கும்போது பசியா இருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் யோவான் 4:6 பார்க்கும்போது களைப்படைந்திருந்தார். அப்புறமா மார்க்கு 3:5 பார்க்கும்போது கோபமுள்ளவரானார். மத்தேயு 9:36 பார்க்கும்போது மனதுருக்கமுள்ளவராயிருந்தார். இன்னும் மத்தேயு 26:37 பார்க்கும்போது துயரமுள்ளவரானார். அப்படி பார்க்கும்போது இது யாவுமே மனுஷ ரீதியான பல குணாதிசயங்களை காண்பிக்கிறது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை போன்ற ஒரு மனுஷ சாயலா இருந்தபடியினால் தான் அவருக்கு சரீர பிரகாரமான தாகம் ஏற்பட்டது. அவர் நிச்சயமாக மற்றவர்களின் தாகத்தை தீர்க்கிறவர் தான். ஆனால் அவருக்கு அந்த தாகத்தை தீர்க்க முடியும். நாம் பார்க்கும்போது ஆகாருடைய பிள்ளையின் அழுகுரலை கேட்டு துறவை காண்பித்தார். அதுபோல நான் பார்க்கும்போது வனாந்தரத்திலே இஸ்ரவேலருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்ட போது மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது லேவி சமவெளியில நடக்கும்போது தாகம் ஏற்பட்டதனால் அதிலே பள்ளத்தாக்கை உண்டு பண்ணார். அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்டதான மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவருக்கு தாகம் ஏற்பட்டது ஏன் என்று நான் பார்க்கும்போது கர்த்தர் அவருக்கு நிச்சயமாய் நாம் அந்த சரீர பிரகாம தாகம் அவருக்கு நம்முடைய ஒவ்வொரு பாவங்கள் நிமித்தமாக நாம் பல தீய சிந்தனைகள் நினைப்பது நிமித்தமாக அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. நம்முடைய தீய சிந்தனைகள்லாம் இன்றைக்கும் நாம் அவருக்கு முள்முடி சூட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னும் நான் பார்க்கும்போது எபிரேயர் 13:2 பார்க்கும்போது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சில தேவதூதரை உபசரித்ததுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பார்க்கும்போது நாம் மற்ற அந்நியர்களை உபசரிக்க நாம் மறக்கக்கூடாது. சிலர் பெரிய ஊழியக்காரர் வந்தால் அவருக்கு நல்ல சிங்காசனம் போட்டு கொடுத்து பல விதமாய் உபசரிப்பார்கள். ஆனால் ஏழை ஊழியக்காரர் வரும்போது இந்த மனுஷன் இப்ப பார்த்து வந்திருக்கிறாரு, இல்ல சாப்பாடு நேரத்தை பார்த்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சிலர் முறும் இருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த சிறியவரில் நாம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருக்க வேண்டும். சிறியவருக்கு நாம் அதிகமாய் அவர்களுக்கு சிறிய ஊழியக்காரர் இருந்தால் அவர்களை உபசரிக்க மறக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு இதில் தெளிவாய் நாம் கர்த்தர் இதன் மூலம் சரீர தாகத்தை ஏற்பட்டதன் மூலம் அவர் இப்படிப்பட்டதான நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரரை போஷிப்பதன் மூலமாய் நாம் கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் இரண்டாவதாக
பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் மீது தாகம் கொண்டவராய் இருந்தார். பலவிதமான வேதனையின் மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த வேத வாக்கியங்கள் அவர் நிறைவேற வேண்டும், இன்னும் தீர்க்கதரிசன வசனங்கள் நிச்சயமாய் சம்பவிக்க வேண்டும் என்று ஏக்கம் கொண்டிருந்தார். சங்கீதம் 61, 69, 21 பார்க்கும்போது தாவீது அவருடைய தாகத்தை குறித்து ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், அப்படிப்பட்டதை எழுதியிருக்கிறார். இப்படி பார்க்கும் இன்னும் பல விதமா எல்லாரும் என்னை கைவிடுவார்கள், இன்னும் பல நான் மற்றவர்களுடைய நிந்தனைகளையும் அவமானங்களையும் சுமக்கிறவரை அப்படி எல்லா வேத வாக்கியம் நிறைவேறுவதிலே அவர் குறியாய் காணப்பட்டார். அப்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்கு காணப்பட்டது. நாமும் பலவிதமான நேரங்களிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்புகிறவர்கள், அவருடைய வசனங்கள் மேல் நாமும் மிகுந்த தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இப்படி நாம் நெருக்கப்படுகிற நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவருடைய வசனத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அதன் மேல் நம் வசனங்கள் மேல் நல்ல தாகமாய் இருக்க வேண்டும் என்பதை இது காண்பிக்கிறது. இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது ஆத்ம தாகம் மத்தேயு 20:28 பார்க்கும்போது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்க தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் நாம் இன்றைக்கு கர்த்தர் ஆத்ம தாகம் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு எப்படியோ போயிருப்போம். ஆனால் நாம் மற்ற புற வழிகளிலே போகாதபடிக்கு நாம் மற்றவர்களை போல நாம் தீய வழிகளிலே செல்லாதபடிக்கு நம்மை கர்த்தர் ஒரு நம்முடைய ஆத்ம தாகம் கொண்டதன் நிமித்தம் நாம் இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியா அவரை அறிந்து கொண்டு அவரை சேவிக்கிறோம். இது போல இன்னும் மார்க் 2:17 பார்க்கும்போது பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே இன்றைக்கும் கர்த்தர் ஆத்தும தாகத்தோடு காணப்படுகிறார். நம் கர்த்தரை அறிந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இந்த நம்முடைய சென்னை மாவட்டத்தில் கூட நகரில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் அதிக ஆத்தும தாகம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவிய காலத்திலே நாம் மரிப்பதற்கு முன்பாக ஒரு ஆத்துமாவையாவது கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டும், அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இன்றைக்கும் ஆத்தும தாகம் கொண்டவராய் தாகத்தோடு காணப்படுகிற ஒரு ஆத்துமாவாவது மனம் திரும்பி என்னண்டை வராதா என்று சொல்லி பலவிதமான தாகத்தோடு காணப்படுகிறார். இதன் மூலம் நாம் இதில் பார்த்தோம் சரீர தாகம், இன்னும் வேத வாக்கியங்கள் மீது தாகம், ஆத்தும தாகம். இதை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உண்டு, அதை மட்டும் சொல்லி இதை முடிக்கிறேன். ஒரு வாலிபன் பாரம்பரியமான கதை. ஒரு வாலிபனும் கிறிஸ்துவமாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு வெகு தூரமாய் நடந்து களைப்படைந்ததனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாகம் உண்டாயிற்று. தாகம் உண்டாத நிமித்தம் அவர் ஒரு மரத்தின் அண்டையிலே தாகத்தோடு களைப்போடு உட்கார்ந்து விட்டார். இந்த வாலிபனை பார்த்து, நீ போய் எனக்கு கொஞ்சம் தாகத்துக்காக தண்ணி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த வாலிபன் சென்று ஒரு வீட்டை அடைந்தான். அடைந்த போது அங்கே ஒரு பெண்மணி காணப்பட்டாள். அவள் ஒரு வாலிப ஸ்திரீ. அவள் அவனை பார்த்து, சரி நீ இங்கே உட்காந்துக்கோ, நான் அவனுக்கு தண்ணி இல்லை, ஒரு செம்பு பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் பால் எடுத்துக்கொண்டு அவனுக்கு கொடுத்தாள். அதன் பிறகு என்னுடைய பெற்றோர்கள் வருவார்கள், அவர்கள் வந்த பின்பு நீ கடந்து செல்லலாம் என்று. அப்படி பார்க்கும்போது பெற்றோர்கள் கடந்து வந்து விட்டார்கள். பெற்றோர்கள் வந்ததும் இவனை ரொம்ப பிடித்து விட்டது. அதனால் நீ இங்கு கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று சாப்பாடு போட்டு அவனை சாப்பாடு போட்டார்கள். அதற்கும் அவன் ஒத்துக்கொண்டு சரி அப்படின்னு சொல்லி அப்படி தங்கி விட்டான் அந்த வீட்டிலே. அப்படி கொஞ்ச நாட்கள் அப்படி இருந்து அந்த பெற்றோர்களுக்கு தங்களுடைய மகளை அவனுக்கு திருமணம் முடித்து வைத்தால் என்ன என்று தோன்றியது. அதனால் அவன் அந்த வாலிப பையனுக்கு அந்த மகளை திருமணம் பண்ணி முடித்து வைத்தார்கள். அப்படி பார்க்கும்போது அப்படி காலங்கள் கடந்தது, வருடங்களானது. 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் திடீரென்று வேலைக்கு சென்று விட்டான். திடீரென்று வரும்போது அவனுடைய வீடு முழுவதுமாக எரிந்து சாம்பலாய் காணப்பட்டது. தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இறந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, தன்னுடைய சிலுவையிலே தொங்கின அருள்நாதர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கூப்பிட்ட சத்தம் அவனுடைய காதுகளிலே கேட்டது. அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, நான் அன்றைக்கு அவரை இளைப்பார தண்ணீர் தாகத்தோடு கேட்ட பொழுது நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி பலவிதமான இப்படி வந்த போது அவரை மறந்துவிட்டு பலவிதமான உலக பிரகாரமான காரியங்களே தன்னுடைய சிந்தையை செலுத்தி விட்டான். அதன் மூலம் அவருடைய தாகத்தை அவனுக்கு தீர்க்காமல் போய்விட்டான். அப்போதுதான் அவனுடைய தவறை உணர்ந்தான். அது
அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை உணராதவர்களாய் நாம் உலக பிரகாரமான காரியங்களே பல ஞாபகங்கள் நமக்கு அந்த ஆடம்பரமான காரியங்களை நாம் நம்முடைய மனதை செலுத்தி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருப்பதை ஒரு பக்கமாய் ஒதுக்கி விட்டிருக்கிறோம் என்று இந்த கதை நமக்கு காண்பிக்கிறது. அது ஒரு கதையா இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தாகமாய் எந்தெந்த காரியங்களே தாகமாய் இருக்கிற அந்த தாகத்தை தீர்க்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்மை தாமே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.